வெல்கம் டு தி எடிட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ண போகிறோம். இன்ஷாட் ப்ரோ இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இதுக்கு வந்து இன்ஷாட் ப்ரோ தான் வேணும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் சரியில்லை அப்படின்னு நினச்சா சாரி, எனக்கு கொஞ்சம் கோல்டு. இப்போ வந்து நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோவில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வச்சுட்டு மியூசிக் போய்க்கலாம். நான் வந்து ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் மொபைல்லேருந்து ஆட் பண்ணுறனாலும் ஓகே. இப்போ வந்து நான் இமேஜ் வந்து மியூசிக் ஏற்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் எப்பவும் போல் டியூரேஷன் 30 செகண்ட் வச்சு பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் கொடுத்துருக்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. லைட்டாக வச்சிங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும், ஒரு சில அந்த ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போயிடும். அதனால் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ரிமைனிங் இருந்த பாட்டை ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு இப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபில்டர் ஆட் பண்ண போகிறோம். அந்த மூவ் ஆகிற எஃபெக்ட் இருந்ததில் எஃபெக்ட் வர வைக்கிறதுக்கு ஃபில்டர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போய்க்கோங்க. அதில் பீட்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போய்ட்டு RGBன்னு வச்சுக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா நிறைய இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து குறைச்சிக்கோங்க. இன்டர்வல்ங்கிறது இந்த ஒவ்வொரு தடவையும் அந்த மூவ் ஆகுதுல்ல, அதுக்கு இந்த சென்டரில் வர கேப் தான். அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறனா பண்ணிக்கோங்க, டிக்ரீஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க, உங்கள் விஷ் தான். இப்போ வந்து இந்த எஃபெக்டை வந்து நம்ம வந்து வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ செலக்ட் பண்ணியாச்சு, கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து சாங் லிரிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு ஃபுல்லாக ஆட் பண்ணலை, பாதி கொஞ்சம் மட்டும் ஒரு 2 லைன் 3 லைன் வர மாதிரி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது வர மாதிரி வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல செட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. இதனோட ஃபாண்ட் வந்து நம்ம இன்ஷாட்லேயே தான் இருக்குது. அதை நான் எப்படின்னு காட்டுறேன், எங்கேருந்து எடுக்கிறதுன்னு காட்டுறேன். ஃபுல்லாக பாருங்கள். எடிட் ஆப்ஷன் போய்க்கோங்க. இது பாருங்கள், இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டு. இந்த சைடில் ஸ்டோர் மாதிரி இருக்குல்ல, அது ஸ்டோருக்கு போய்க்கோங்க. போயிட்டு மேலே வந்து மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெட் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆனில் இல்லைன்னா ஆன் பண்ணால் தான் வரும். ஸோ டைப் ரைட்டருங்கிறதுல பாருங்கள் ஹார்ட்டிங் பிளேன்னு வருது பாருங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபாண்ட்டில் வந்து ஆட் ஆகிக்கும். பாருங்கள், ஆட் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணாவே போதும். நீங்கள் இந்த ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட இருக்க ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அனிமேஷன். இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எதுனா, சிங்கிள் லெட்டரில் வந்து செகண்ட் லைன், அதாவது கடைசியில் நான் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பேன். கடைசி இருக்குது பாருங்கள், அந்த லாஸ்ட் ஒன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடிட் பண்ண மாதிரியே வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அனிமேஷனில் போயிட்டு அந்த ஸ்பீடு வேணால் இன் ஸ்பீடு வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து வீடியோ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே சொல்லிடுங்க. என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்க முடிகிற மாதிரி இருந்ததுன்னா சொல்லிடுங்க.